அம்மா சொன்னதை உண்மையாக்க வந்ததா என்று சொல்லிக் கொண்டிருந்தார். நீங்கள் தோல்வியை ஏற்றுக்கொண்டாலும் ஆனால் தோல்வியை ஏற்க மாட்டேன். கடைசி வரை முயற்சி செய்வேன். கடைசி நேரத்தில் என்ன? உங்கள் எதிர்காலத்திற்காக நாங்கள் இப்போது பிரார்த்தனை செய்தோம். இப்போது போதும். அவருக்கு விளக்கமளித்துள்ளேன். என்னிடம் உள்ளது. என் கௌரவத்தில் அக்கறை இருந்தால் என்று அவரிடம் கூறினார். பிறகு அவர் என்னை மறக்க வேண்டும். உங்கள் கௌரவத்தில் அக்கறை உள்ளதா? அவர் உங்கள் கௌரவத்தில் அக்கறை கொண்டிருந்தார். அப்போது அவர் உங்களிடம் இப்படி வந்திருக்க மாட்டார். தன் காதல் பிரிந்து விடுகிறதே என்ற கவலை மட்டுமே அவனுக்கு. அவர் இதையெல்லாம் நினைக்கவில்லை. அவர் இப்படி நம் வீட்டிற்கு வருவதை யாராவது பார்த்தார். அப்போது நாம் உலகை எதிர்கொள்ள முடியாது. அவர் இப்போது எதுவும் செய்ய மாட்டார். விளக்கியிருக்கிறேன். விளக்கியுள்ளீர்கள். ஏனென்றால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. என்ன சொன்னாய்? என்ன? நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை? என்னையா? ஆம், நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. தயவு செய்து என்னை இப்போது தனியாக விடுங்கள். தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள் ஃபவாத். நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன். என்ன செய்வீர்கள்? நீங்கள் என்னை இழிவுபடுத்த விரும்புகிறீர்களா? உன் அம்மாவும் அதைத்தான் செய்தாள். காலித், நீங்கள் என்னை விட்டு இப்படி நடக்க முடியாது. உனக்கு புரிகிறதா? இது என் தவறல்ல. உங்கள் மகனிடமிருந்து உங்களை பிரித்து விட்டீர்கள். மேலும் நீங்கள் என்னையும் பிரித்து விட்டீர்கள். அப்புறம் ஏன் என்னிடம் முன்னமே சொல்லவில்லை? அந்த வீட்டில் அவர் தனியாக வசிக்கிறார். நான் ஏன் உன்னிடம் சொல்லி இருக்க வேண்டும்? அம்மா இங்கே வருவாள் என்று தெளிவாக சொன்னார். நான் செல்வேன். இந்த வீடும் இவை அனைத்தும். இதற்கெல்லாம் காரணம் அந்த தாய் மகள். அவர்களால் என் மகன் என்னை விட்டு சென்று விட்டது. கடவுளின் பொருட்டு நீங்கள் இப்போது பேசும் விதம் உங்களுக்கு என்ன நடக்குமோ அதுதான் அதன் காரணமாக உள்ளது. கடவுளின் பொருட்டு உன் மகன் அவளை தன் காதலில் சிக்க வைத்தான். அவர்கள் அப்பாவி மக்கள். நான் சொல்வது இதுவல்ல. உன் மகன் என்னிடம் சொன்னான். நான் உறுதிமொழி கொடுக்க தயாராக இருக்கிறேன். அந்த தாய் மகள் தாயத்து பயன்படுத்துகிறார். எங்கள் மகனை எங்களை விட்டு போகச் செய்தார்கள். நான் இப்போதே சுத்தம் செய்தான். எந்த மூலையிலிருந்தும் ஒரு தாயத்தை கண்டுபிடிப்பேன். நீ என்னை நம்பு. என் கைகளை பார்க்க முடியுமா? பார், உங்களுக்காக நிகாரி கொண்டு வந்துள்ளேன். உனக்காக மட்டும். நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. நீங்கள் நிகாரி சாப்பிட விரும்பவில்லையா? நான் என்ன சொல்கிறேன் என்றால், நிகாரி சாப்பிட மறுக்கிறீர்களா? நீங்கள் படுகிறீர்கள். நிகாரிக்கு மிகவும் பிடிக்கும். இல்லை, அது உண்மையில் மாட்டிறைச்சி சாப்பிட டாக்டர் தடை விதித்துள்ளார். யார் இந்த புதிய மருத்துவர்? கடவுள் எங்களுடன் இருக்கட்டும். உங்களுக்கு என்ன நேர்ந்தது? சரி விடு. எனக்காக பெண் விரலை உருவாக்கினேன். நான் அதை உனக்காக சூடேற்றுகிறேன். நீ போய் உட்காரு. அடக்கடவுளே, அவருடைய சொந்த வழிகள் தாயத்துக்களை பயன்படுத்தும் பெண்களை போன்றது. மேலும் அந்த அப்பாவி மக்கள் மீது குற்றம் சுமத்துகிறார். சரி, நீ போ. நான் கொண்டு வருகிறேன். வணக்கம். அஸ்லமு அலைக்கும் அப்பா. எப்படி இருக்கிறீர்கள்? நான் நன்றாக இருக்கிறேன் மகனே. எப்படி இருக்கிறீர்கள்? சரி. நான் இன்னும் உயிருடன் சுவாசிக்கிறேன். நீங்கள் கவலைப்படத் தேவையில்லை. சரி, நீ எங்கே இருக்கிறாய்? புதிய வீட்டில்? இல்லை, நான் மருத்துவமனையில் இருக்கிறேன். ஓ, உனக்கு ஏதாவது தேவையா மகனே? எனக்கு அமைதி வேண்டும். அதை எனக்கு தர முடியுமா? நான் இப்போது என் வாழ்க்கையை பார்த்து சிரிக்கிறேன். நான் கெட்டது ஏதாவது விலை உயர்ந்ததா? உங்கள் வலியை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இல்லை, யாரும் கவலைப்படுவதில்லை. மற்றும் யாரும் செய்ய மாட்டார்கள். இது என் வலி. நான் அதை கடக்க வேண்டும். என்னை நானே கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். மகனே, இப்படி பேசக்கூடாது. உனக்கு என்ன நேர்ந்தது? அப்பாவை பற்றி என்ன பேசுகிறீர்கள்? அவளுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறது. அவள் வேறொருவருக்கு சொந்தமாக இருப்பாள். மேலும் நான் அதை நடக்க விடமாட்டேன். என்னை உனக்கு தெரியும்.
சரி சரி, பொறுமையாக இருங்கள். நான் ரஷிதாவிடம் பேசலாம். அம்மாவிடம் பேசி பயனில்லை. கடவுளின் பொருட்டு நான் உன்னை கெஞ்சுகிறேன். நான் உன்னை வேண்டுகிறேன். தயவு செய்து அம்மாவிடம் பேசாதே. அவள் ஏற்கனவே கிரணை அவமதித்து விட்டாள். அவள் மேலும் அவமானப்படுவதை நான் விரும்பவில்லை. சரி அப்பா, நான் அவசரத்தில் அழைப்பு வருகிறது. நான் உன்னிடம் பிறகு பேசுகிறேன். ஆம். நோயாளியின் இதயம் நின்றுவிட்டது. நீங்கள் தயவு செய்து சீக்கிரம் மருந்து மருந்து கொண்டு வாருங்கள், சீக்கிரம். ஆனால் ஐயா, மருத்துவத்தின் திறவுகோல் ஷகீரிடம் உள்ளது. பிறகு கொண்டு வா. ஆனால் ஷகீர் 1 மணி நேரம் சென்றுள்ளார். ஏன் இவ்வளவு முக்கியமான மருந்துகள் பூட்டி வைக்கப்பட்டுள்ளன? அவர்கள் ஏன் வெளியில் இல்லை? ஐயா, மருந்து திருடு போகிறது என்று டாக்டர் கேட்டார். வாயை மூடு ரூபினா, வாயை மூடு. எங்கிருந்தோ போய் கேள். அது எனக்கு தேவை. சரி ஐயா. ஒரு நொடி. அது இங்கே உள்ளது. முட்டாள், நீ ஒரு முழு முட்டாள். மருத்துவமனையில் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. இது மிகவும் விலை உயர்ந்த ஊசி. ஐயா வெளிநாட்டில் இருந்து கொண்டு வருகிறார். வாயை மூடு, கிளம்பு. நானே செய்வேன். போ. சரி ஐயா. ஆம். இப்போது எப்படி உணர்கிறீர்கள்? கேட்கவே வேண்டாம். எனக்கு கடுமையான தலைவலி. இதற்கெல்லாம் காரணம் அந்த பாராயணங்கள் தான். அப்பா சொல்வார், இந்த பாராயணங்கள் மிகவும் கனமானவை. அவை தலைவலியை ஏற்படுத்துகின்றன. சகோதரி, இது நடந்தது 15ஆம் நாள். இன்னும் 30 நாட்கள் உள்ளன. நான் மீண்டும் தொடங்க வேண்டும். முதல் நாள் இந்த பாராயணம். சகோதரி, ஏன் கவலைப்படுகிறாய்? ரிலாக்ஸ். வேலை நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி நடக்கிறது? 2 தாயத்துகள் மாற்று விளைவை கொண்டிருந்தன. காரணம் தில் நவாஸ். அவள் கவனம் செலுத்துவதில்லை. மேலும் 2 வழக்குகள் இருந்தன. அவளால் அது முடியவில்லை. அண்டை நாடுகளில் மட்டுமே. பக்கத்து வீட்டுக்காரன் விஷயத்தில் அவள் சிக்கினாள். பக்கத்து வீட்டு பையனா? ரஷிதாவின் மகன். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு வலுவான ஆவி தேவை. நான் பாராயணம் செய்ய வேண்டும். தில் நவாஸ் போதாது. சகோதரி, ரொம்ப யோசிக்காதே. உங்கள் தலைவலி சரியாகாது. நான் சொல்வதை கேள். நீ கண்ணை மூடி தூங்கு. என்னால் தூங்க முடியவில்லை. என கவலை என்னை ஆட்கொண்டது. வீட்டு செலவுகளை எப்படி சந்திப்போம்? மேலும் நாங்கள் வாடகைக்கு இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, இன்னும் ஒரு தாயத்து தவறினார். மக்கள் இனி எங்களை நம்ப மாட்டார்கள். பசியால் சாவோம்.
நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? நான் உங்களுக்கு எத்தனை முறை விளக்கினேன். என்னை பின்தொடர்வதை நிறுத்து. ஆனால் உங்களுக்கு புரியவில்லை. உங்களுக்கு என்ன வேண்டும்? என் வாழ்க்கையை ஏன் நரகமாக்கினாய்? நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. ஏன் என் பின்னால் வருகிறாய்? நீ பொய் சொல்கிறாய். அதனால் தான் உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீ பயந்துள்ளாய். பயமுறுத்தியது சூழ்நிலையின் வேறொன்றுமில்லை. நீங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டீர்கள். ஃபவாத், விதியை யாராலும் எதிர்த்து போராட முடியாதது. நான் விதியை எதிர்த்து போராட முடியும். மேலும் நான் அதை எதிர்த்து போராடுவேன். நான் செய்வேன். விதியிலிருந்து உன்னை பறிக்கும் வலிமை என்னிடம் உள்ளது. நான் உன்னை பிடுங்குவேன். தயவு செய்து ஃபவாத், உங்கள் இதயத்தில் இருந்தால் என் மீது உனக்கு மரியாதை இருக்கிறது. நீ என்னை கொஞ்சம் கூட காதலித்தால் தயவு செய்து ஃபவாத், என்னை மறந்துவிடு. தயவு செய்து என்னை பின்தொடர்வதை நிறுத்துங்கள். காதலை பற்றி பேசக்கூடாது. இந்த விஷயங்கள் உங்களிடமிருந்து வருவது நன்றாக இல்லை. சொல்லப்போனால் நீங்கள் என்ன காதலை பற்றி பேசுகிறீர்கள்? எந்த காதல்? உங்களுக்காக நான் வைத்திருப்பது அல்லது நீங்கள் எனக்காக வைத்திருந்தது? எங்கள் காதல் கதையில் என் அம்மா எப்படி வந்தார்? ஏனென்றால் அவள் உன் தாய். எனக்கு வேண்டாம். உன் ஆசையால் எதுவும் நடக்காது கிரண். ஒன்றுமில்லை. நான் என் தாயை விட்டுவிட்டேன். உங்களால் மட்டுமே. நான் தனியே வசிக்கிறேன். அதை பொருட்படுத்தவில்லை. அது எப்படி முக்கியமானது? மேலும் நான் சொல்வதை கேளுங்கள். அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். என் அம்மா உனக்கு அநியாயம் செய்தாள். அவள் உன் வீட்டில் உன் தாயை அவமதித்தாள். இது மிக 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 தவறான விஷயம். ஆனால் இதிலெல்லாம் நான் செய்த தவறு என்ன? ஃபவாத், நீ அவனுடைய ஒரே மகன். உங்களுக்கு ஏன் புரியவில்லை? நான் கிளம்பிவிட்டேன். அவள் உன்னை பற்றி மிகவும் பிடிவாதமாக இருக்கிறாள். எனக்கு வேண்டாம். இது எனக்கு வேண்டாம். நீ உன் அம்மாவை விட்டு போவதை நான் விரும்பவில்லை. அப்புறம் இந்த மனுஷன் சொல்லுங்க. இது உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுங்கள். இதுதான் உண்மையான விஷயம். பிறகு ஏன் சாக்குப்போக்கு சொல்லி எங்கள் நேரத்தை வீணடிக்கிறீர்கள்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஏன் நீங்களே அதை எளிதாக்க விரும்புகிறீர்கள் மட்டுமே. நீங்கள் அதை எளிதாக்க விரும்புகிறீர்கள். நீங்கள் பெரியவர். மற்றும் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? மேலும் தியாகம் பற்றி என்ன சொல்கிறார்கள்? தியாகம் என்பது முற்றிலும் சரியான வார்த்தை. உங்களை தியாகம் செய்ய விரும்புகிறீர்களா? ஆனால் மிஸ் கிரண், உன்னை இந்த தியாகம் செய்ய விடமாட்டேன். நீங்கள் திருமணம் செய்து கொள்வீர்கள். என்னுடன் மட்டும். மற்றபடி யாரிடமும் இல்லை. நீங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள். இல்லை, நான் மாட்டேன். சரி, பிறகு இது. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இதோ அப்புறம். கிரண், டாக்டர் ஃபவாத், எப்படி இருக்கிறீர்கள்? சாந்தி உண்டாகட்டும் ஐயா. நான் நன்றாக இருக்கிறேன். சரி, நீங்கள் வீட்டிற்கு சென்று ஓய்வெடுங்கள். டாக்டர் மோயிஸ் திரும்பி வந்துவிட்டார். இனி பார்த்துக் கொள்வார். ஏதேனும் முன்னேற்றம்? நோயாளி மூழ்கிக் கொண்டிருந்தார். அதனால் அவருக்கு மருந்து கொடுத்தேன். இதை நான் எதிர்பார்த்தேன். இப்போது இசிஜியில் ஆனதா? நீ போகலாம். சரி, நன்றி ஐயா. பார்த்துக் கொள்ளுங்கள். கிரண், அன்பே, ஒரு தட்டில் பிரியாணி போட்டிருக்கிறேன். ஒரு முதியவர் வெளியே வந்துள்ளார். அவரிடம் கொடு. ஒருவேளை அவர் பசியாக இருக்கலாம். நான் ஒன்றை மறந்துவிட்டேன். நான் கொண்டு வருகிறேன். சரி அம்மா. அவனை சும்மா விடாதே என்று சொன்னேன். அவன் இருளால் சூழப்பட்டிருக்கிறான் என்று சொன்னேன். நீங்கள் அவரை தனியாக விட்டுவிடுவீர்கள். அவர் இறந்து விடுவார். நீ யாரை பற்றி பேசுகிறாய்? யார் இறப்பார்கள்? அப்பாவி பெண், நான் யாரை பற்றி பேசுகிறேன் என்று உங்களுக்கு தெரியாது. அவர் வலிமை உள்ளது. உனக்காக உலகம் முழுவதும் போராடு. நீங்கள் ஃபவாத் பற்றி பேசுகிறீர்களா? அவன் ஒரு பெரிய சிக்கலில் சிக்கிக்கொள்ளப் போகிறது. நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவன் நாசமாகி விடுவான். அவன் நெருப்பால் சூழப்பட்டிருக்கிறான். அவர் அதில் எரிவார்.
இன்னும் நேரம் இருக்கிறது. அவனை காப்பாற்று. காத்திரு. என்ன சார், நீங்கள் இவ்வளவு நேரம் எடுத்துள்ளீர்கள்? எனக்கு சலிப்பு ஏற்பட்டது. தெரியுமா சார், உங்களை சந்திக்க அம்மா எனக்கு அனுமதி அளித்துள்ளார். ஆனால் நான் நினைக்கும் போதெல்லாம் நீங்கள் என்னை பார்க்க முடியும் என்று என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. எனது ஆழ்ந்த சுவாசம் தொடங்கியது என்று நினைக்கிறேன். நீங்கள் என்னை விரும்புவீர்களா இல்லையா? நீங்கள் என்னை விரும்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எல்லாவற்றையும் மறக்கச் செய்யும் ஒருவர். கிரண் கூட. வணக்கம். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ரஷிதா பேசுகிறேன். உங்களுடன் அமைதி நிலவட்டும். ஆம், உங்களுக்கு என்ன வேண்டும்? ஆலம் அரே, அதாவது நான் அம்மாவிடம் பேசலாமா? அவள் பாராயணங்களில் மும்முரமாக இருக்கிறாள். சற்று கொஞ்சம் நான் பார்க்கிறேன். சகோதரி, ஒரு அழைப்பு உள்ளது. ரஷிதா அழைப்பு விடுத்துள்ளார். ஆம், அஸ்ஸலாமு அலைக்கும். என்னிடம் ஒரு உள்ளது. ரஷிதா பேசுகிறேன். ஆம் ரஷிதா, நான் உன்னிடம் கேட்க விரும்பினேன். நான் சாப்பிட்டு விட்டுவிட்டேன் என்று. இறைச்சி மற்றும் முட்டை, பருப்பு, அரிசியுடன் ஊறுகாய் சாப்பிடலாமா? ரஷிதா, நான் உன்னிடம் சொன்னேன், சில நாட்களுக்கு மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டும். எல்லாவற்றிலிருந்தும் விலகி இருங்கள். எளிய பருப்பை உண்ணலாம் மற்றும் காய்கறிகள். சரி சரி, நான் புரிந்து கொண்டேன். கேளுங்கள், இதை நீங்கள் என்னிடம் சொல்லுங்கள். தாயத்து எப்போது வேலை செய்யத் தொடங்கும்? என் மகனை நான் எப்போது சந்திக்க முடியும்? அவன் எனக்கு ஒரே மகன். நான் அவரை பற்றி கவலைப்படுகிறேன். தனியாக வசிக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? அவர் எப்படி சாப்பிடுகிறார்? அவரை யார் கவனித்துக் கொள்கிறார்கள்? மற்றும் அவரது ஆடைகளை யார் சலவை செய்வார்கள்? ரஷிதா, நான் உன்னை 4 நாள் வெயிட் பண்ண சொன்னேன். நீங்கள் என் ஆவியை அதில் வேலை செய்ய அனுமதித்தீர்கள். எல்லாம் சரியாகிவிடும். ஒரு தாய் தன் மகனை சந்திக்க அனுமதிக்கவும். உங்கள் கருணையை நான் என்றும் மறக்க மாட்டேன். அவரும் உணர்வார். தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை தவறாக நினைக்க மாட்டார்கள். மற்றும் அம்மா, என்னால் என்ன செய்ய முடியும்? உனக்காக நான் செய்வேன். ரஷிதா, எல்லாவற்றிற்கும் அதன் சொந்த நேரம் உள்ளது. அதற்கு முன் நாம் அனைவரும் ஆதரவற்றவர்கள். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாம் சரியாகிவிடும். தில் நவாஸிடம் இருந்து தெரிந்து கொண்டேன். ரஷிதாவின் சகோதரி பேரும் பணக்காரர். ரஷிதாவின் மைத்துனர் சர்க்கரை ஆலை உரிமையாளர். நீ பார்த்துக் கொண்டே இரு அக்கா. நான் முழுமையான திட்டத்தை வகுத்துள்ளேன். தில் நவாஸ் வவாத்தின் இதயத்தை முழுமையாக கைப்பற்றுவார். எல்லாம் நல்லபடியாக மாறும். நீங்கள் சகோதரியை பார்ப்பீர்கள். இந்த 2 தளங்களும் நமக்கு கீழ் வந்து நம்மை பின்தொடர்ந்தார். 6 மாதங்கள், 1 வருடம். எங்கள் வீடு மகிழ்ச்சியுடன் ஆசீர்வதிக்கப்படும்.
அவன் ஒரு பெரிய சிக்கலில் சிக்கிக் கொள்ளப் போகிறது. நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவன் நாசமாகி விடுவான். அவன் நெருப்பால் சூழப்பட்டிருக்கிறான். அவர் எரிக்கப்படுவார். இன்னும் நேரம் இருக்கிறது. அவனை காப்பாற்று. அட கடவுளே, எனக்கு ஒரு பீரியட் கூட இலவசமாக கிடைக்கவில்லை. கிரண் தெரியுமா, எனக்கும் 7வது பீரியட் வகுப்பு எடுக்க வேண்டியிருந்தது. நான் மிகவும் சோர்வாகிவிட்டேன். ஓமை. உங்கள் காரின் குரல் எனக்கு கேட்கவில்லை. வெளியில் பார்க் செய்தீர்களா? ஆம் அன்பே, நான் அதை வெளியில் நிறுத்தினேன். ஏனென்றால் நான் நினைத்தேன் நான் போய் மளிகை கடை செய்ய வேண்டியிருந்தது. மாவு, எண்ணெய், பருப்பு எல்லாம் முடிந்தது. அது என்ன? கிரண், நீங்கள் கவலையுடன் பார்க்கிறீர்கள். இல்லை அம்மா, ஒன்றுமில்லை. உங்களுக்கு காய்ச்சல் இல்லை. உன் முகம் சிவக்கிறது. என்ன பிரச்சனை? அம்மா, அது உனக்கு நினைவிருக்கிறதா? காலையில் ஒரு முதியவர் வந்தார். அவனுக்கு உணவு கொடுக்கச் சொன்னாய். அவர் ஒரு பிச்சைக்காரன். அவனுக்கு அரிசி கொடுத்தாயா? அம்மா, பல்கலைக்கழகத்திற்கு வெளியே நான் சந்தித்த அதே முதியவர் அவர். நீ சொல்வது உறுதியா? அவரும் அதேதானே? அவன் முகத்தை எப்படி மறக்க முடியும்? அவரை நான் சந்தித்த நாள் முதல் ஆரம்பத்திலிருந்தே அவர் என்னை தொந்தரவு செய்தார். மேலும் அவர் இன்று வீடு வந்து சேர்ந்தார். அவர் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்? சகோதரி, நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். நான் உன்னை வேறு அறையில் தேடிக் கொண்டிருந்தேன். உங்களிடம் மின்சார கட்டணம் உள்ளது. இங்கே இன்று 5 மணிக்குள் செலுத்துங்கள். இன்று கடைசி நாள். சரி சரி அக்கா, நீ சொல்லுங்கள், நீங்கள் இன்று என்ன சாப்பிடுவீர்கள்? நான் பருப்பு அல்லது காய்கறிகள் செய்ய வேண்டுமா, அல்லது வேறு ஏதாவது? நான் தினமும் சாப்பிடுவதுதானே. உங்களுக்கு தெரியும், நான் பாராயணம் செய்ய வேண்டும். நான் எளிய உணவை உண்ண வேண்டும். நீங்கள் கோழி அல்லது இறைச்சி சாப்பிட விரும்பினால் நீங்கள் அதை செய்ய முடியும். ஆனால் அன்பே, அவர் ஃபவாத்தின் பெயரை எடுக்கவில்லை. ஒருவேளை அவர் உங்கள் வருங்கால மனைவியை பற்றி பேசியிருக்கலாம், நீங்கள் அவரை விட்டு வெளியேறக்கூடாது என்று. அம்மா, எனக்கு இப்போது நிச்சயதார்த்தமாகிவிட்டது. நான் ஃபவாத்தை விட்டுவிட்டேன். எனவே வெளிப்படையாக அவர் ஃபவாத் பற்றி பேசினார். எனக்கு ஏதேனும் யோசனை இருந்தால், அவர் அதே வயதானவர் என்று நான் பள்ளியிலிருந்து தாமதமாக வந்திருப்பேன். ஆனால் நான் பேசியிருப்பேன். அவனுக்கு எந்த பயனும் இல்லாமல் இருந்திருக்கும். எனக்கு தெரியும், அவர் என்னிடம் பேச மட்டுமே வருகிறார். அம்மா, ஃபவாத்தின் உயிருக்கு உண்மையில் ஆபத்து உள்ளதா? கிரண், இது இப்படி இருந்தாலும் பிறகு நாம் என்ன செய்ய முடியும்? அவன் தாய் அவரை பற்றி கவலைப்பட வேண்டும். எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பிறகு ஏன் அந்த முதியவர் என்னிடம் வந்து இவற்றை சொல்கிறார்? புறக்கணியும் அன்பே, இது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டாம். இந்த முதியவர்கள் ஒன்றுமில்லை மற்றும் பயனற்ற விஷயங்களை சொல்லுங்கள். இந்த விஷயங்கள் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. இப்போது சில நாட்களில் அவர் உங்களுக்கு தகவல் கொடுக்க பணம் கேட்பார். இப்போதெல்லாம் இந்த முதியவர்கள் உண்மை இல்லை. இது பழைய காலத்தில் நடந்தது. அம்மா, அவன் எதுவும் கேட்பதில்லை. உங்களுக்கு தெரியுமா, நான் அவருக்கு உணவு கொடுத்தபோது என்று என்னிடம் கூறினார். எனக்கு உணவு கொடுக்க நீங்கள் யார்? உணவு கொடுப்பவர் கடவுள். அட கடவுளே, தயவு செய்து கிரண், இது போன்ற விஷயங்களால் உங்கள் சிந்தனையை கெடுக்காதீர்கள். பார், விதியில் அது எதுவாக இருந்தாலும் எழுதப்பட்டிருக்கிறது. அது நடக்கும்.
மேலும் அதை யாராலும் தடுக்க முடியாது. எனவே கடவுள் மீது முழு நம்பிக்கை வேண்டும். அவ்வளவுதான். அம்மா இதை யூகிக்கிறாள். அது உண்மையாக இருந்தாலும் கூட. பிறகு அப்படியானால் அவர் உண்மையிலேயே ஒரு பக்திமான். அவர் ஏன் மீண்டும் வந்து ஃபாவாத் பற்றி என்னிடம் கூறுகிறார்? கிரண் என்று கேட்டார். இவற்றையெல்லாம் கண்டு நான் பயப்படுகிறேன். தயவு செய்து இந்த எண்ணங்களில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். கடவுளிடம் விட்டுவிடுங்கள். நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் என்றால் இந்த விஷயங்களில் நீங்கள் என்னை குழப்பினார். பிறகு பெல்கிஸ் பையனின் குடும்பத்தாரிடம் சொல்லச் சொல்வேன். திருமண தேதியை கேட்க நீங்கள் உங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள். நீங்கள் என்னை மிகவும் கவலையடையச் செய்தீர்கள். இந்த தாயத்து என்ன செய்யும் என்று கடவுளுக்கு தெரியும். பகவாத்தின் இதயம் மென்மையாகிவிடும். அது அவன் அம்மாவை நேசிக்க வைக்கும். மேலும் அவளை மதிக்கவும். நான் அதை திறக்க வேண்டுமா? இல்லை இல்லை, நீங்கள் ஒரு தாயத்தை திறந்தால் என்று கூறப்படுகிறது. அது இனி விளைவை ஏற்படுத்தாது. ரஷிதா, ஆஹா, எப்பொழுது வந்தாய்? நான் அறியவில்லை. நான் இன்று இருந்தேன். ஒரு வாடிக்கையாளர் அலுவலகத்திற்கு வரவில்லை. நாங்கள் அங்கே சும்மா உட்கார்ந்திருந்தோம். சரி, நீங்கள் ஃபாவாத்தை சந்தித்தீர்களா? இல்லை. நேற்று இரவு அவர் மருத்துவமனையில் இருந்தார். அவர் இப்போது தூங்கிக் கொண்டிருப்பார். சரி, நான் கல்லீரல் செய்தேன். நீங்கள் உணவு சாப்பிட்ட பிறகு ஃபாவாத்திடம் கொடுங்கள். தனியாக வசிக்கிறார். அவர் தன்னை கவனித்துக் கொள்கிறாரா இல்லையா என்று தெரியவில்லை. சரி சரி, நான் அவருக்கு தருகிறேன். சாப்பிட ஏதாவது கொடு. எனக்கு சரியான காலை உணவு இல்லை. சரி, நீங்கள் புத்துணர்ச்சி அடைகிறீர்கள். நான் மேஜையை வைப்பேன். தில் நவாஸ் உங்களை சந்திக்க வருகிறார் சார். உங்கள் இதயத்தை பற்றிக் கொள்ளுங்கள். कैसी दास्तां है ये, कैसी ये पहेली है, कोई जाने ना. நீங்கள் சமீபத்தில் இங்கு மாறிவிட்டீர்களா? ஆம் ஆமாம், ஒரு வாரம்தான் ஆகிறது. ஆனாலும் நீங்கள் இங்கே இந்த வனாந்தரத்தில் நீங்கள் பயப்பட மாட்டீர்களா? இல்லை, இந்த இடம் எனக்கு மிகவும் பிடிக்கும். எனக்கு எப்பொழுதெல்லாம் வருத்தம் வந்தாலும் இங்கு வந்து அமர்கிறேன். நைஸ். எப்படியும் நீ என்ன செய்கிறாய்? நான் 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 மனிதர்களை நேசிக்கிறேன். நான் அவர்களுக்கு உதவுகிறேன். நீங்கள் மனிதர்களை நேசிக்கிறீர்கள். என் மூத்த சகோதரியை உனக்கு தெரியுமா? இல்லை இல்லை, அதைச் சொன்னேன். எப்போதாவது நான் இங்கு வந்திருக்கிறேன். அதனால் தான் சுற்றி இருப்பவர்களை எனக்கு தெரியாது. எப்படியும் யார் அவள்? அவள் அவள் மிகவும் பக்தியுள்ள பெண்மணி. அவள் பாராயணம், தாயத்துகள் மற்றும் மூலம் மக்களை நடத்துகிறாள். வாசிப்புகள். நான் அவளுக்கு உதவுகிறேன். இது எங்கள் குடும்ப தொழில் சார். ஓ,
உங்களை சந்தித்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். உண்மையில் உனக்கு அது பிடித்திருந்தது. நான் சலிப்பாக இருப்பதாக பலர் நினைக்கிறார்கள். உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். ஆம், அதுதான். எனக்கு பெற்றோர் உள்ளனர், ஆனால் அவர்கள் இன்னும் இடம் மாறவில்லை. பிறகு வருவார்கள். சரி ஐயா. நான் போக வேண்டும். மாலையில் சந்திப்போம். மற்றும் நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வருகிறேன். இல்லை இல்லை, உங்களுக்கு இந்த சம்பிரதாயம் தேவையில்லை. அது உங்களை தொந்தரவு செய்யும். ஏன்? இதில் என்ன பிரச்சனை? நான் மிகவும் நல்ல உணவு செய்கிறேன் சார். நன்றாக. அதன் தேவையும் இல்லை. சரி, இன்று இரவு உணவு என் வீட்டிலிருந்து வரும். இந்த சிறுவன் சுவர்களுடன் பேச ஆரம்பித்து விட்டான். ஹவா, யாரோ என்னை அழைக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நான் மிகவும் வருந்துகிறேன். நாம் மீண்டும் சந்திப்போம். ஐயா, அஸ்லமு அலைக்கும் அப்பா. உங்களுடன் அமைதி நிலவட்டும். திடீரென்று வந்தாய். நான் மருத்துவமனையில் இருந்திருந்தால். உன் அம்மாவை உனக்கு நன்றாக தெரியும். மருத்துவமனைக்கு போன் செய்தாள். அவள் தெரிந்து கொண்டாள். நீங்கள் ஒரு நாள் விடுமுறை எடுத்துள்ளீர்கள். நீங்கள் வீட்டில் இருக்கிறீர்கள். அம்மா, நீ சரியாக சொன்னாய். சரி, இதை சொல்லு. இன்று சீக்கிரம் விடுதலை பெற்றுவிட்டீர்கள். ஆம், இன்று வேலை குறைவாக இருந்தது. நான் ஒரு சிறிய வேலை செய்து விடுபட்டேன். நீங்கள் அம்மா இதை அனுப்பியுள்ளீர்கள். இந்த உணவு உங்களுக்கானது. கல்லீரலை பிரத்யேகமாக தயாரித்துள்ளார். தயவு செய்து அப்பா, நான் இந்த உணவு இங்கே தேவையில்லை. நான் இங்கு தனியாக வசித்து வருகிறேன். உணவுக்கு ஏற்பாடு செய்வேன். நான் அதை செய்ய முடியும். வா மகனே, உனக்கு என்ன நேர்ந்தது? உன் அம்மா மீது உனக்கு கோபம். உணவு அல்ல. தயவு செய்து சொல்கிறேன், என் அம்மா செய்த உணவு எனக்கு வேண்டாம். அவளை இங்கே முடிவெடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன். வாக்குவாதம் வேண்டாம். தயவு செய்து என் பொருட்டு. கடவுளே. சரி, நீ சாப்பிடாதே. உனக்காக நான் என் தேநீரை விட்டுவிட்டேன். எனக்கு டீ போட மாட்டாயா? டீ கிடைக்காமல் போகலாமா? வா, உள்ளே உட்காரலாம். வா. தில் நவாஸ், உங்கள் கோத்திரத்தில் யாராவது திருமணம் செய்து கொள்கிறார்களா? இல்லை. ஏன் அம்மா, நீங்கள் அதை நினைத்தீர்களா? ஏனெனில் உன்னை இவ்வளவு மகிழ்ச்சியாக நான் இதற்கு முன் பார்த்ததில்லை. ஆம், அதுதான். நான் இன்று பக்கத்து வீட்டு பையன் முன்னால் வர வேண்டும். நான் அவனை மாட்டி வைக்க வேண்டும். நீங்கள் சிக்கியுள்ளீர்கள். நிறைய மக்கள். ஆனால் இது மிகவும் மகிழ்ச்சி. எல்லாம் சரியாக இருக்கிறதா? அம்மா, நான் ஒன்று சொல்லலாமா? அம்மாவிடம் சொல்ல மாட்டீர்களா? நீங்கள் என்ன விஷயம் இது? அவளிடம் சொல்ல விரும்பவில்லையா? இங்கே நீங்கள் ஹோமாத்தை சந்தித்தீர்களா இல்லையா? நான் அங்கிருந்து வந்தேன். இது இன்னும் நிரம்பியுள்ளது. அவர் இந்த உணவை சாப்பிட மறுத்துவிட்டார். அவர் மறுத்துவிட்டார். ஆனால் நான் செய்த ஈரல் அவருக்கு பிடிக்கும். தன் கோபத்தை என்னிடம் காட்டினான். அம்மாவுடன் எனக்கு எந்த உறவும் இல்லாத போது பிறகு நான் என் அவள் செய்த உணவை சாப்பிட வேண்டும். இது என்ன? என்னிடம் சொல்லியிருக்கிறார். எதிர்காலத்தில் அவருக்கு உணவு கொண்டு வரக்கூடாது. நான் என்ன சொல்ல முடியும்? ஒருவேளை இந்த தாயத்து எதிர் விளைவை கொண்டிருக்கிறது.
வணக்கம். அது அம்மா, என் மகன் நான் செய்த உணவை சாப்பிட மறுத்தார். ரஷிதா, நேற்றுதான் பேசினோம். நான் உங்களுக்கு விளக்கினேன். அதற்கு 3-4 நாட்கள் ஆகும். எப்படியும் உங்கள் பிரச்சனைக்கு 1 நாள் தேவைப்படுகிறது. ஆனாலும் அதற்கு தயாராக 3-4 நாட்கள் தேவைப்படும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சரி சரி அம்மா, தாயத்து எதிர் விளைவை ஏற்படுத்த முடியுமா? ரஷிதா, நீங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை தவிர்க்க விரும்பினார். பின்னர் இந்த அனுமானங்களை நிறுத்துங்கள். சரி, எங்கள் ஆவிகள் வேலை செய்ய 3-4 நாட்கள் தேவை. அதனால்தான் பொறுமையாக இருங்கள். பொறுமை இனிமையான பலனை தரும். உங்கள் மகன் உணவு உண்ணவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம். எங்கள் வீட்டிலிருந்து சாப்பாடு போகும். முடிவுகளுக்காக காத்திருங்கள். மற்றும் ரஷிதா, நீங்கள் நல்ல முடிவுகளை விரும்பினார். பின்னர் எங்கள் கட்டளைகளை பின்பற்ற முயற்சிக்கவும். கடவுள் ஹீஸ். வணக்கம். ஓ, நீங்கள். என்னை மன்னிக்கவும், நான் சற்று தாமதமாக வந்தேன். இல்லை இல்லை, இது ஒன்றுமில்லை. இது நீங்கள் முறையாக இருக்கிறீர்கள். வாருங்கள், உட்காருங்கள். இல்லை சார், நான் கிளம்ப வேண்டும். வீட்டில் முக்கியமான வேலை இருக்கிறது. நீங்கள் உங்கள் உணவை அனுபவிக்கிறீர்கள். மேலும் பாத்திரங்களை இங்கே வைக்கிறீர்கள். நான் காலை உணவுக்கு எப்போது வருவேன்? நான் அவர்களை தேர்ந்தெடுப்பேன். காலை உணவு தேவை இல்லை. இதை கொண்டு வந்து ஒரு சம்பிரதாயம் செய்தீர்கள். அது உங்களுக்கு கடினமாக இருக்கும். அது நன்றாக இல்லை. என்ன கஷ்டம்! அண்டை நாடுகளுக்கு பல உரிமைகள் உள்ளன. மற்றும் அம்மா, காலை உணவு தேவை இல்லை. இதையும் கொண்டு வந்து ஃபார்மாலிட்டி செய்தீர்கள். அது உங்களுக்கு கடினமாக இருக்கும். பார்ப்பதற்கு அழகாக இல்லை. எந்த சிரமமும் இல்லை. அண்டை நாடுகளுக்கு பல உரிமைகள் உள்ளன. மற்றும் அம்மா, அம்மா, அவள் என் மூத்த சகோதரி. சரி, எல்லோரும் அவளை அம்மா என்று அழைப்பார்கள். அவள் என்னிடம் கூறியிருக்கிறாள், உங்கள் குடும்பமும் வரும் வரை நாங்கள் உணவை அனுப்புவோம். அது முற்றிலும் சரி. ஆனால் இது இவ்வளவு உணவு, அதற்கு நான் என்ன செய்வேன்? அவ் ஐயா, உங்களுக்கு குறைவா இருக்கும்னு நினைச்சேன். இல்லை, எங்கே என இதை எப்படி முடிப்பேன்? என்னால் முடிக்க முடியாது. தில் நவாஸ் சமைத்த உணவு போதாது சார். புள்ளி. எனவே உங்கள் பெயர் ஐடி தில் நவாஸ். மற்றும் நீ என்னிடம் என்ன சொல்கிறாய்? ஐயா, ஏன்? நான் அதை விரும்புகிறேன். உனக்கு பிடிக்கவில்லையா? இல்லை இல்லை, நான் அதை விரும்ப மாட்டேன். நான் அதை விரும்புகிறேன். உன் இஷ்டம் போல். நீங்கள் நிறைய உணவு கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் என்னை என்ன வேண்டுமானாலும் அழைக்கலாம். சரி ஐயா. காலை உணவில் என்ன சாப்பிடுவீர்கள்? தில் நவாஸ் இருந்து எதை வேண்டுமானாலும் கொடுப்பீர்கள். நாங்கள் சாப்பிடுவோம். நாங்கள் துரோகிகள். முதல் தடவை உங்களிடமிருந்து என் பெயரை கேட்டதும் நன்றாக இருந்தது ஐயா. छुपी छुपी आवाज है, ना खुल सके वो राज है। हाँ, ये जिंदगी दुख से भरा एक राग है, कुछ भी नहीं बस आग है। हाँ, ये जिंदगी। நீங்கள் என்னை அம்மா என்று அழைத்தீர்கள். தில் நவாஸ், இந்த நாடகத்தை நீடிக்க வேண்டாம். முடிவை விரைவில் கொண்டு வாருங்கள். சிறுவனின் தாய் தலைவலியாக மாறியுள்ளார். சரி, என்னிடம் உள்ளது. அவர் நாளை காலை உணவின் மூலம் செயல்படத் தொடங்குவார். சரியான நேரத்தில் உணவு கொடுக்க வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள்.
4 முதல் 5 வரை நாட்களில் அவரது தாயார் அங்கு மாற வலியுறுத்துவார். அதை பாருங்கள். அந்த பெண்ணால் தன் மகனை விட்டு வெகுகாலம் இருக்க முடியாது. என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அம்மா. அந்த பெண்ணின் நினைவை அவரிடமிருந்து அழிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மனம் அவர்தில் நவாஸின் செல்வாக்கின் கீழ் இருப்பார். என் பெயர் அவருடைய இதயத்திலும் மனதிலும் இருக்கும். கிரண், அன்பே, இது தற்செயலாக இருக்கலாம். தற்செயலாக அந்த மனிதன் வந்தான் எங்கள் வீட்டிற்கு. மேலும் இப்படி பேசுவது அவரது வழக்கம். ஆனால் அவருடைய பேச்சில் அர்த்தமில்லை. அம்மா என்ற அர்த்தம் உண்டு. அதில் நிச்சயம் ஏதோ அர்த்தம் இருக்கிறது. எனவே நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்கள் நிச்சயதார்த்தத்தை முறித்துக் கொள்வீர்களா? இடையில் எப்படி நிச்சயதார்த்தம் முறிந்தது? இதை மட்டும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஃபவாத் என்ன கஷ்டத்தில் இருக்கிறார் என்று. சரி, பிறகு இப்போது ரஷிதாவுக்கு தெரியும். அது மற்றவர்களின் அப்பாவி மகளை பற்றி மோசமாக பேசி அவள் என்ன முடிவுகளை அடைய வேண்டும். விடு அம்மா, கடவுளிடம் விட்டுவிடு. கடவுள் இருக்கிறார். அவர் அதை மனிதர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து அவர்களின் தவறான செயல்களை காட்டுகிறார். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்வீர்கள். உனக்கு என்ன நேர்ந்தது? நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள்? ஃபவாத் சிரமத்தில் இருக்கிறார், அத்தை அல்ல. கிரண், அன்பே, நான் சொல்வதை கேள். எனக்கு நீ வேண்டும். உங்கள் புதிய வாழ்க்கையை பற்றி சிந்தியுங்கள். மற்றும் வேறு எதுவும் இல்லை. உனக்கு தெரியுமா, நான் எப்போதும் நாட்டை விட்டு வெளியேற விரும்பினார். உங்கள் அப்பா 2 முதல் 3 முறை சென்றார். ஆனால் என்னால் செல்ல முடியவில்லை. தில் நவாஸ், காலை உணவு மிகவும் அருமையாக இருந்தது. நேற்றைய இரவு உணவும் நன்றாக இருந்தது. அருமையான சுவையான உணவை செய்கிறீர்கள். நன்றி. ஏன் சார் எனக்கு நன்றி சொல்கிறீர்கள்? மதிய உணவில் என்ன சாப்பிடுவீர்கள் சார்? இல்லை, மதிய உணவுக்கு நீங்கள் எந்த சம்பிரதாயமும் செய்ய வேண்டியதில்லை. நான் இன்று இரவு உணவை கேண்டீனில் சாப்பிடுவேன். அதனால் தான் நான் எதுவும் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறேன். சரி. என்ன சார் இது? நீங்கள் என் வீட்டிலிருந்து உணவு உண்பீர்கள்? நீங்கள் கட்டாயப்படுத்துகிறீர்களா? ஆம், நான் கட்டாயப்படுத்துகிறேன். சரி, நீங்கள் என்னிடம் பெயர் கேட்டீர்கள். ஆனால் நீங்கள் உங்கள் பெயரை என்னிடம் சொல்லவில்லை. என் பெயர் ஃபவாத். ஃபவாத், இதற்கு என்ன அர்த்தம்? ஃபவாத் என்றால் இதயம். இதயம். நன்று. நீ இதயம், நான் அன்பே. நான் உங்களை பற்றி ஒரு விஷயத்தை கவனித்தேன். நீங்கள் கண் சிமிட்டுவதில்லை. அல்லது நான் அதை கவனிக்கவில்லை. நீங்கள் கண் இமைக்கவில்லையா? இது நேரத்தை வீணடிப்பதாகும். ஒருவருக்கு ஏதாவது பிடித்திருந்தால் பின்னர் அதற்கு இடையில் ஒரு தடையும் இருக்கக்கூடாது. ஐயா, கண் இமைக்காமல் என்னை பார்க்க முடியுமா? சிறிது நேரம் உன்னை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். பிறகு என் கண்களை பார். முதலில் கண் சிமிட்டுபவர் தோற்றுவிடுவார். சரி, ஒரு வினாடி, நான் தயாராக இருக்கட்டும். சரி, வா.
என்ன நடந்தது சார்? இல்லை, ஒன்றுமில்லை, எதுவும் நடக்கவில்லை. அதுதான், எனக்கு மயக்கம் வந்தது. இருக்கலாம். நான் மருத்துவமனையில் இருந்து வர தாமதமாகிறது. நான் போக வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். எனக்கும் விடுப்பு கொடுங்கள். இரவில் சந்திப்போம். சரி. அஷ்ரப்பின் கோப்பை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. என்ன நடந்தது? உனக்கு என்ன நேர்ந்தது? இரவில் உங்கள் தலையணைக்கு அருகில் கோப்பை வைத்திருந்தீர்கள். நீங்கள் விஷயங்களை வைத்திருந்த பிறகு மறந்து விடுவீர்கள். என் நினைவு அவ்வளவு மோசமாக இல்லை. நான் ஒரு பொருளை தலையணைக்கு அடியில் வைத்திருக்கிறேன், அது நினைவில் இல்லை. நன்றி. உண்மையில் நான் ஒப்பந்தம் செய்ய வேண்டியிருந்தது அஷ்ரப்பின். அதனால் அது என் மனதில் இருந்து வெளியேறியது. என் மனம் பழையதாகிவிட்டது. மனம் மட்டுமே. சரி, நீங்கள் எங்காவது செல்ல தயாரா? நான் நினைத்தேன். பல நாட்களாகியும் என் இரத்த அழுத்தத்தை பரிசோதிக்கவில்லை. நான் ஏன் மருத்துவமனைக்கு செல்லக்கூடாது? எனது இரத்த அழுத்தத்தை பரிசோதிக்கவும். தயவு செய்து உண்மையான விஷயத்தைச் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் மகனை சந்திக்க விரும்புகிறீர்கள் என்று சொல்லுங்கள். ஏன் இந்த நாடகம் எல்லாம் செய்கிறீர்கள்? எனவே இதில் என்ன தவறு? மகனால் அம்மாவை மறக்க முடியும். ஒரு தாயால் ஒரு மகனை மறக்க முடியாது. உண்மை. மற்றும் எப்படியும் நீ இந்த நாடகத்தை செய். நான் அதை செய்யவில்லை. அதுவும் உங்கள் வாடிக்கையாளருடன். நான் கிளம்புகிறேன். ஆனால் பாருங்கள், நான் வாடிக்கையாளருடன் மட்டுமே விஷயங்களை அரங்கேற்றுகிறேன். நான் உன்னுடன் செய்ததில்லை. வணக்கம். தரை. டாக்டர் எங்கே போனார்? சரி, அவர் வார்டில் இல்லையா? சரி, அவன் வரும்போது சொல்லு. சரி. அவர் வேறு நோயாளியை பார்த்துக் கொண்டிருந்தார். பிறகு நீங்கள் என் பிபியை சரிபார்க்கவும். நீங்கள் முன்பு செய்தீர்கள். உண்மையில் என்னுடன் வார்டில் இருக்கும் அக்கா மதிய உணவுக்கு சென்றிருக்கிறார். நான் கவுண்டரை விட்டு வெளியேற முடியாது. எழுந்திரு. பார், மருத்துவமனையில் உட்கார்ந்து காத்திருக்க முடியாது. அனைவரும் மதிய உணவுக்கு சென்றுள்ளனர். நானும் சர்பவாத் மட்டும் வார்டில் இருக்கிறோம். ஏன் நீங்கள் மதிய உணவு செய்ய வேண்டியதில்லையா? ஆமாம் அத்தை, நான் மதிய உணவு செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் வரும்போது நாங்கள் செல்வோம். மேலும் என்னால் வார்டை விட்டு வெளியேற முடியாது. சரி, சுபவாத்தை அழைத்து சரிபார்க்கவும். அவர் சுதந்திரமா இல்லையா? வணக்கம். டாக்டர் சுபவாத் இலவசமா? அவருக்கு இன்னும் ஒரு நோயாளி மட்டுமே இருக்கிறார். சரி. ஆம், அவர் சுதந்திரமானவர். சரி, எனக்கு அதை தெரியும். நான் செல்வேன். உடம்பு சரியில்லாமல் போவேன். என் மகன் எனக்காக எவ்வளவு கவலைப்படுவான் என்று பார்ப்பேன். நீங்கள் நான் உள்ளே வரலாமா சார்? இங்கே ஏன்? என்னால் இங்கு வர முடியாதா? இல்லை, நான் அதைச் சொன்னேன். நீங்கள் நலமா? டாக்டர் இல்லை. இரவு முழுவதும் என்னால் தூங்க முடியாது. எனக்கு பசியும் இல்லை. என் இதயம் எப்போதும் கவலையில் இருக்கிறது. நீங்கள் என் கண்களை பார்த்து சொல்லுங்கள். எனக்கு என்ன நோய் இருக்கிறது? பார், நான் வீட்டுக்கு போகலாம் சார். வீடு? உங்கள் கடமை முடிந்தது.
வீட்டிற்கு போவேவும். போகலாம். டாக்டர் அகமது கோபப்படுவார். தில் நவாஸ். இல்லை, அவர் தான் இருக்க மாட்டார். நான் இங்கு வரும்போது அவரிடம் இருந்தது எனக்கு தெரிந்தது. வீட்டில் அவசர நிலை. சரி. ஆமாம் அத்தை. பவாத் எங்கே? அத்தை, டாக்டர் பவாத் அவருடைய அறையில் இருக்க வேண்டும். அவன் அறையில் இல்லை. அப்புறம் அவன் கேண்டீனுக்கு போயிருக்கான். மதிய உணவு சாப்பிட்டு விட்டு வருவார். நான் இங்கே இருக்கிறேன் என்று அவருக்கு தெரிந்ததா? என்ன நடந்தது சகோதரி? எல்லாம் சரியாக இருக்கிறதா? பவாத் அவன் அறையில் இல்லை. அவர் எங்கே மறைந்தார்? மறைந்து விட்டதா? அவர் சுற்றி வந்திருக்க வேண்டும். நீ போய் டாக்டர் பவாத்தை அழை. நிச்சயமாக சார். வணக்கம். ஆம் சர்வர். என்ன? எப்படி? சரி, நான் வருகிறேன். என்ன நடந்தது? எல்லாம் சரியாக இருக்கிறதா? அத்தை, என் மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள். அவள் வழக்கி விழுந்தாள். நான் கிளம்புகிறேன். இது என்ன நடக்கிறது? அட கடவுளே, நான் பவாத்தை வீட்டில் கண்டுபிடிக்கலாமா? ஆனால் ஏன் சொல்லாமல் வீட்டுக்கு போனான்? என்னை பார்த்ததும் ஆஸ்பத்திரியை விட்டு போனாரா? நீங்கள் இங்கிருந்து எப்படி வந்தது? சார், நான் முன்னாடியே சொல்லிட்டேன். என் வீட்டிற்கு செல்லும் வழியும் இங்கிருந்துதான். சரி, பிறகு உணவை உண்ணுங்கள் அல்லது குளிர்ந்துவிடும். இங்கே தீப்பெட்டியை என்னிடம் கொடுங்கள். மெழுகுவர்த்தியை ஏற்றி வைப்பேன். உணவு இது எந்த காரணமும் இல்லாமல் ஒரு சம்பிரதாயம். உங்களுக்கு அதிக காய்ச்சல் உள்ளது. ஆ, சரி, உட்காருங்க. உட்கார. ஆ, நான் உன்னிடம் சொன்னேன் நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் என்று. மேலும் எனக்கு சிகிச்சை அளிக்கும் ஒரே நபர் நீங்கள்தான். ஆம் ஆம், ஏன் இல்லை. நான் உனக்கு உபசரிப்பேன். வேறு யார் செய்வார்கள்? இதை மட்டும் செய்ய வேண்டும். நீ வீட்டுக்கு செல். 2 பாண்டோல் எடுத்து ஓய்வெடுக்கவும். அவ்வளவுதான். சரி, மிக்க நன்றி. இன்று உணவை பார்த்த பிறகு என் மனநிலை நன்றாக இருந்தது. நீங்கள் என்னை மெழுகுவர்த்தி ஒளி இரவு உணவு செய்ய வைத்தீர்கள். உணவு நன்றாக தெரிகிறது. எப்படி செய்தீர்கள் என்று பார்க்கலாம். மெழுகுவர்த்தியின் இந்த மங்கலான வெளிச்சத்தை ரொம்ப அழகா இருக்கீங்க சார். சரி, நீங்கள் தான் நல்லவர். நீங்கள் என்னை மிகவும் கவனித்துக் கொள்கிறீர்கள். நீ எனக்கு உணவு கொடு. உனக்கு எப்ப கல்யாணம் ஆகும் ஒன்னு பயமா இருக்கு. உங்கள் சகோதரிகள் செய்வார்கள். உன்னை திருமணம் செய்து கொள். பிறகு எனக்கு என்ன நடக்கும்? என்னை யார் கவனிப்பார்கள்? நீ அதை பற்றி கவலைப்படாதே. என் விருப்பத்திற்கு மாறாக யாரும் என்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது. மற்றும் யாராவது இருந்தால்
உன்னை காதலிக்க வைக்கிறது. நீங்கள் அவரை காதலிக்கிறீர்களா? சரி, அது ஒருபோதும் நடக்கவில்லையா? அப்படி நடந்தால் அவர் என்னை விட்டு போகவே முடியாது. நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி. முற்றிலும் சரி. அதனால் தான் வெளிச்சம் வந்தது. எப்படியும் நீங்கள் உங்களை மிகவும் நம்புகிறீர்கள். நீங்கள் யாரை விரும்புவீர்கள், அவர் உங்களையும் நேசிப்பார். உதாரணமாக அது நடக்கவில்லையா, நீ என்ன செய்வாய்? ஏன்? எனக்கு என்ன குறை? நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். வீட்டு வேலைகள் அனைத்தையும் என்னால் செய்ய முடியும். எனக்கு டீ போட தெரியும். என்னால் சுவையான உணவுகளை செய்ய முடியும். என்னால் துணிகளை அயர்ன் செய்ய முடியும் சார். தில் நவாஸ், ஒன்று சொல்கிறேன் ஆ என்று எனக்கு ஒரு உணர்வு இருக்கிறது. இந்த வீட்டில் என்னை தவிர யாரோ ஒருவர் இருக்கிறார். சில பேய் ஆவி போல. பொருள் வகை. என்ன? ஆம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன். உண்மையில் பலமுறை உணர்ந்திருக்கிறேன். என்னால் இங்கு பேய்களையோ ஆவிகளையோ பார்க்க முடியவில்லை. ஐயா, நிச்சயமாக நானும் அவர்களை பார்க்க முடியாது. ஆனாலும் அவர்கள் இங்கே இருப்பதைப் போன்ற ஒரு உணர்வை தருகிறார்கள். முதலில் நான் பயந்துவிட்டேன். நான் முன்பு ஒரு வித்தியாசமான நிலையில் இருந்தேன். அவர்களும் என்னை மிகவும் தொந்தரவு செய்தனர். ஆனாலும் இப்போது அவர்கள் என்னை தொந்தரவு செய்யவில்லை. எனினும் இப்போது அவர்கள் எனக்கு உதவுகிறார்கள். போன்ற சிறிய விஷயங்களில் அவர்கள் எனக்கு உணவு செய்கிறார்கள். என் ஆடைகளை அயர்ன் செய்து விடுகிறார்கள். அவற்றை அழுத்தவும். சில சமயங்களில் எனக்கும் தேநீர் தருவார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சார்? அவர்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களா? இப்போது அதை என்னால் சொல்ல முடியாது. அவர்கள் எண்ணிக்கையில் எத்தனை. ஆனால் எதுவாக இருந்தாலும் இப்போது நாங்கள் நண்பர்களாகிவிட்டோம். ஆப்டவுல்லே, ஒருமுறை அவர்கள் மருத்துவமனையில் அப்பவாத் 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 விளக்குகள் அணைந்துள்ளன. அது என் இரவு உணவு முழுவதையும் கெடுத்துவிட்டது. வெளிச்சம் எப்போது வரும் என்று தெரியவில்லை. உனக்கு என்ன நடந்தது? தில் நவாஸ். ஆமாம் ஐயா. என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய்? ஆம், நான் உன்னிடம் சொல்லி இருந்தேன். ஒருமுறை நான் மருத்துவமனையில் இருந்தபோது அவர்கள் என்று நினைக்கிறேன் அங்கு எனக்கு உதவியது. நோயாளியை காப்பாற்றுவதில் அது முற்றிலும் சாத்தியமற்றது. எப்படி நடந்தது என்று தெரியவில்லை. ஆனால் நான் உறுதியாக நம்புகிறேன் அது அவர்கள்தான். அது அவர்கள்தான். ஐயா, உங்கள் விசித்திரமான நண்பரை நீங்கள் எப்போதாவது சந்தித்திருக்கிறீர்களா? இல்லை, நாங்கள் சந்தித்ததில்லை. ஆனால் 1-2 நாட்களில் இருந்து அவர்கள் இங்கே இருப்பதை காட்டவில்லை. அவர்கள் என்னை பார்த்து பயந்து போய்விட்டார்கள் என்று நினைக்கிறேன். வருத்தம். அவர்கள் இன்னும் உங்களுடன் இருப்பது சாத்தியம். உன் அருகில் அவர் உங்கள் பேச்சை கேட்டு சிரித்துக் கொண்டே இருக்கலாம். உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் நடக்கலாம். அவர் பேய் இல்லை. அது ஒரு அழகான சூனியக்காரியாக இருக்கலாம். அவ்வளவுதான். என் மீது காதலில் விழுந்தார். எது சாத்தியமில்லை. ஆனால் இன்னும் என்று நாம் கருதலாம். இந்த கமிஷனில் எங்கள் வீடு இயங்குகிறது. நீங்கள் 50% ஆகஸ்ட் மாற்றுகிறீர்கள். வீட்டின் உரிமையாளரிடமிருந்து பாதி எடுத்துக் கொள்ளலாம். எங்களிடமிருந்து அனைத்தையும் ஏன் எடுக்கிறீர்கள்? ஏனென்றால் நாங்கள் உங்களிடமிருந்து அதை எடுத்துக்கொள்கிறோம். இது எப்படி இருக்கிறது? குத்தகைதாரர் கொடுக்க வேண்டும். ஒரு நொதடி. ஆம், பேசு. வணக்கம் காலித். ஒரு நிமிடம் பொறுங்கள். சரி, நீங்கள் யோசித்துப் பாருங்கள்.
சரி, யோசித்துவிட்டு சொல்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லை. ஆம், சொல்லுங்கள். துபவாத் எங்கே போனான் என்று தெரியவில்லை. அவர் உங்களை பார்த்திருக்க வேண்டும், உங்களை சந்திக்க விரும்பவில்லை என்று கூறியிருந்தார். அது எப்படி சாத்தியம்? நான் அவருடைய தாய். நீங்கள் அவரிடம் கேளுங்கள். அவர் மருத்துவமனைக்கு சென்றிருக்க வேண்டும். ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருந்திருந்தால் பிறகு அவர் வீட்டுக்கு போயிருக்க வேண்டும். நான் வீட்டில் இருந்து வருகிறேன். நான் உங்கள் அலுவலகத்திற்கு வெளியே நிற்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் என் அலுவலகத்திற்கு வெளியே நிற்கிறார்களா? நான் வருகிறேன். சரி, நான் வருகிறேன். அவள் ஒரு முட்டாள். சிறிது நேரம் கழித்து வருகிறேன். ஆமாம் அம்மா. சீக்கிரம் கதவை மூடு. மாமா, நீங்க உனக்கு நான் சொல்வது புரியவில்லை. முட்டாள் பெண்களே, நீங்கள் இப்போது விஷயங்களை புரிந்து கொள்கிறீர்கள். எல்லாம் கையை விட்டு போகிறது. உண்மையாகவே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தயவு செய்து எனக்கு அதை எளிதாக்குங்கள். என்னால் எதுவும் செய்ய முடியாது. உங்களால் அனைத்தையும் செய்ய முடியும். நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் பிறகு வேறு யார் செய்வார்கள்? அவரை யாராலும் காப்பாற்ற முடியாது. யார் காப்பாற்றப்பட வேண்டும்? என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் இப்போது அவன் காதுகளில் இருக்கிறாள். அவள் இப்போது தன் இரு கைகளையும் அவன் கண்களில் வைத்திருக்கிறாள். அவனால் இப்போது யாரையும் பார்க்க முடியவில்லை. மேலும் அவரை இப்போது யாரும் பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீர்கள்? தயவு செய்து அவருடைய பெயரை எடுத்துக் கொள்ளுங்கள். கிரண், அது என்ன? நீங்கள் யாருடன் பேசுகிறீர்கள்? அம்மா பாரு, அந்த முதியவர் மறுபடியும் வந்தார். என்ன முதியவர்? யாரையும் பார்க்க முடியாது. கிரண், இப்போது யாரை அழைக்கிறீர்கள்? நாங்கள் இப்போது இங்கே இருக்கிறோம். நீங்கள் நீ எங்கே போனாய்? நான் உங்களுக்காக கவலைப்பட்டேன். சரி, என் கையை விடு. என்ன நடந்தது? நீங்கள் மருத்துவமனையை விட்டு வெளியேறிவிட்டீர்கள் என்று உங்கள் அம்மா என்னிடம் கூறினார். யாரிடமும் சொல்வது கூட. நண்பர் அப்பாவை சந்தித்தேன். அவருக்கு எமர்ஜென்சி இருந்தது, அதனால் நானும் அவருடன் சென்றேன். இதில் என்ன பெரிய விஷயம்? ஏன் போய் சொல்கிறாய்? உங்கள் தாயை எவ்வளவு காலம் தவிர்த்தீர்கள்? நான் ஏன் உன்னை தவிர்க்க வேண்டும்? நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் புரிதலில் இருந்துதான், உங்கள் மனதில் இருந்து, என் காதலில் செய்தாய். எனக்கு புரிகிறது. கடவுளுக்கு நன்றி, நீங்கள் சுயநினைவுக்கு வந்தீர்கள். என் அன்பே பார், நீங்கள் எங்கள் உடலின் ஒரு பகுதி. நாங்கள் உங்களை எப்படி பிரிக்க முடியும்? எதுவும் நடக்கவில்லை. ரிலாக்ஸ். நான் உண்மையில் நீங்கள் உட்காருங்கள். நான் தேநீர் கொண்டு வருகிறேன். குடித்துவிட்டு செல்லுங்கள். சரி. மற்றும் அது ஒன்றுமில்லை அம்மா, தயவு செய்து கவலைப்பட வேண்டாம். நான் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன், அவர் சுயநினைவுக்கு வருவார். இப்போது பார், அவர் இப்போது சாதாரணமாகிவிட்டார். மற்றும் நீங்கள் உங்கள் நினைவுக்கு வரும்போது அவர் சொன்னதை நீங்கள் கேட்கவில்லை. டீ குடித்துவிட்டு செல் என்றார். அவர் மேல் இருக்கச் சொல்லவில்லை. ஒருவேளை அவருக்கு நெத்தியூட்டி இருக்கலாம், அதனால் தான் அப்படி சொன்னார். ஆனால் நான் உன்னிடம் சொல்கிறேன் நாய், இப்போது நாங்கள் யாரையும் கேட்க மாட்டோம். போதும், நாங்கள் இப்போது இங்கு மாறுவோம். நீங்கள் இப்போது அனைத்து பொருட்களையும் சேகரிக்க வேண்டும். என்னிடம் சேகரிக்க வேண்டிய பொருட்கள் என்ன? இதுவும் எங்கள் பொருள்தான். அது என்னதில் நவாஸ்? நீ ஏன் உங்களை கண்ணாடியில் பார்க்கிறீர்களா? அது போலவே அம்மா, நான் நிதானமாக உணர்கிறேன். எனவே கண்ணாடியில் என்னை பாருங்கள். கனவு காணும் புதியவர்கள். இதில் who he lost in your salon. நிச்சயம் ஒன்று இருக்கிறது.
அம்மா என்னை அழைத்தார். அவள் சொல்வதை கேட்டுவிட்டு வருகிறேன். ஆம் ஆம் அம்மா, நன்றி சொல்ல அழைத்தேன். பவாத் இன்று என்னுடன் மிகவும் நல்ல முறையில் பேசினார். உங்கள் தாயத்து வேலை செய்ய ஆரம்பித்தது போல் தெரிகிறது. நீங்கள் எனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்துள்ளீர்கள். நான் சொன்னேன் ரஷிதா, பொறுமையின் பலன் எப்போதும் நல்லதுதான். அம்மா, நான் உன்னிடம் பேச விரும்பினேன். நீங்கள் அனுமதி அளித்தால் அந்த வீட்டிற்கு மாறலாமா? நிச்சயமாக உங்கள் மகனுக்கு எந்த புகார் இல்லை என்றார். அப்படியானால் எனக்கு என்ன புகார் இருக்கும்? என் ஆவிகள் உங்களுக்கு எல்லாவற்றையும் நன்றாக புரிய வைத்துள்ளன. நீங்கள் அங்கு வாழலாம். அது மோசமாக இருக்காது. எப்படி இருந்தாலும் நான் உனக்கு பணம் தர வேண்டும். நாம் ஏன் அந்த வீட்டிற்கு சென்று மாறக்கூடாது என்று நினைத்தேன். மேலும் பணம் எதுவாக இருந்தாலும் சரி. என் விருப்பப்படி என் மகன்களுக்கு திருமணம் நடந்தார். பிறகு உனக்கு தங்க வளையல்கள் வாங்கித் தருகிறேன். ரஷிதா, இது ஆரம்பம் மட்டுமே. நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். உங்கள் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன். நீங்கள் எங்களை மிகவும் கவனித்துக் கொள்கிறீர்கள். அதனால் அது நமது கடமை. அல்லாஹ் நினைவில் கொள்கிறான். அல்லாஹ் நினைவில் கொள்கிறான். ஆமாம் அம்மா. தில் நவாஸ். ரஷிதாவினால் பல நன்மைகளை பெறுவோம். அவளுடைய சகோதரி ஒரு கோடீஸ்வரர் மற்றும் மரியா அவளுடைய ஒரே குழந்தை. நீங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 2 சகோதரிகளும் தங்கள் பணத்தை எங்கள் மீது பொழிகிறார்கள். மரியாவை மணக்க பவாத்தை நீங்கள் தயார் செய்ய வேண்டும். அவ்வளவுதான். உட்காருங்க மகனே, உட்காரு. தேநீர் அருந்துங்கள். கிரண் இப்போதுதான் வருகிறான். உட்காரு. நாங்களும் அந்த அத்தை மாதிரியே வந்தோம். கிரணை சந்திக்க நாங்கள் மிகவும் விரும்பினோம். அது உண்மையில் நல்லது. உண்மையில் கிரண் கொஞ்சம் வருத்தம்தான். அவள் இறுதித் தேர்வுகளில் இருக்கிறாள். அவர் உங்களுடன் அமர்ந்திருப்பார். உன்னிடம் பேசுகிறேன். அது அவளை நன்றாக உணர வைக்கும். அத்தை, கிரணை மதிய உணவிற்கு வெளியே அழைத்துச் செல்லலாமா? அனுமதி கொடுத்தால். ஆம் ஆம் மகனே, ஏன் கூடாது? நிச்சயம் அவள் வெளியில் செல்வது நல்லது. இப்போது சரி, நீங்கள் உட்கார்ந்து தேநீர் அருந்துங்கள். நான் கிரணை அழைக்கிறேன். சரி அத்தை. மேலும் பிஸ்கட் சாப்பிடுவது முறையானதாக இருக்காது. சரி. கிரண், கிரண், விரைந்து தயாராகுங்கள். அவர்கள் கீழே உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். நான் தயாராகி வருகிறேன். அவர்கள் என்று நினைக்கிறேன். உங்களை மதிய உணவிற்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். முதல் முறையாக அவற்றை மறுப்பது சரியாக இருந்திருக்காது என்று நினைத்தேன். நான் அப்படி விழவில்லை. நீங்கள் சென்றால் அன்பே, நீ இதை விரும்புவாய். எனக்கு தெரியும், இவை பயனற்றவை எண்ணங்கள் உங்களை தொந்தரவு செய்கின்றன. அம்மா, இந்த வீண் எண்ணங்கள் என்னை அங்கேயும் தொந்தரவு செய்யும். நான் அவர்களுடன் எப்போது இருப்பேன்? எந்த மனநிலையில் என்ன சொல்வேன் என்று தெரியவில்லை. நான் ஏதாவது தவறாக சொன்னால். என் அன்பே, இதுவும் நடக்காது. நான் சொல்கிறேன். எப்படி இருந்தாலும் நான் அதை நினைக்கிறேன். இப்போது நீங்கள் அவருடன் வாழ்க்கையை கழிக்கப் போகிறீர்கள். எனவே நீங்கள் அவரை பற்றி சிந்திக்க வேண்டும். அது உங்களுக்கு நல்லது. வா, சீக்கிரம். மெதுவாக தம்பி, உடைக்காதே என் விஷயங்கள். இது மிகவும் உடையக்கூடியது. மெதுவாக. சரி, ஒன்று சொல்லுங்கள்.
இதை யாருக்காக வைத்திருக்கிறீர்கள்? வரதட்சணையாக கொடுப்பீர்களா? பின்னர் நான் அதை சாலையில் உடைக்க வேண்டுமா? சரி. இந்த வீட்டில் பொருட்கள் எதுவும் தேவையில்லை. அதை விற்றுவிட்டு இங்கு வந்திருக்க வேண்டும். என்ன நடந்தது காலித்? நான் இந்த பொருளை மிகவும் அன்புடன் வாங்கினேன். இந்த விஷயங்களில் எனக்கு நினைவுகள் உள்ளன. அவர்களை விட்டு என்னால் முடியாது. அம்மா, அதை எங்கே வைக்க வேண்டும்? என் தலையில் வைத்துக்கொள். உள்ளே வைக்கவும். வேறு எங்கு? பொறுமையாக இருங்கள். மென்மையாக பேசுங்கள். அவர்கள் வெளி மனிதர்கள். இப்போது சமையல் அறையை தீர்த்துக் கொள்ளுங்கள். அவர் வருவதற்கு முன். சரி, நான் செய்கிறேன். உள்ளே போ. ஆனால் நீங்கள் தயவு செய்து இந்த விஷயங்களை கவனித்துக் கொள். சரி சரி. இதுவும் உடைவதில்லை. எதுவும் உடைக்காது. வணக்கம். வணக்கம் ஜஹான் ஆரா, நான் தௌசி பேசுகிறேன். தயவு செய்து அழைப்பை துண்டிக்காதீர்கள். நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டும். ஆனால் நான் உங்களிடம் எதுவும் பேச விரும்பவில்லை. மற்றும் தயவு செய்து இனி ஒருபோதும் அழைக்காதே. பார், இதை நான் சொல்ல விரும்பினேன். வணக்கம் ஜஹான் ஆரா. தோசை முடிவு செய்து விட்டோம். இனிமேல் நீங்கள் ஜஹான் ஆராவை பின்பற்ற மாட்டீர்கள். ஜஹான் ஆரா இப்போது உங்களுடன் எந்த உறவையும் வைத்துக் கொள்ள மாட்டார். உனக்கு புரிகிறதா? ஆனாலும் சகோதரி, இனி இந்த வீட்டுக்குள் வரக்கூடாது. உனக்கு புரிகிறதா? சகோதரி கடைசியாக என்னை சந்திக்க வந்தார். நீங்கள் செய்தது சரியில்லை. இது சரி, இது தவறு என்று சொல்லாதே அக்கா. உங்களுக்கு நன்றாக தெரியும், உலகத்துடனான அனைத்து உறவுகளையும் நாம் முடிக்க வேண்டும். சிறப்பு பாராயணங்கள் செய்வதற்கு இதுவே முதல் நிபந்தனை. உனக்கு தெரியாதா? சொல்லுங்க. நீங்கள் செல்ல வேண்டிய வழியை கேட்க வேண்டிய அவசியம் என்ன? சொல்லுங்க. நான் சொல்வது சரியா சகோதரி? சகோதரி, நான் சரியா தவறா? நீ சரியாக சொன்னாய். நன்றாக முடிந்தது. எனக்கு தெரியும் நீங்கள் இந்த முடிவை எடுத்துள்ளீர்கள் என்று. சகோதரி, சகோதரி, இந்த வேலையை என்னால் தனியாக செய்ய முடியாது. நாங்கள் அப்பாவுக்கு வாக்குறுதி அளித்தோம். உனக்கு நினைவிருக்கிறதா? நாங்கள் செய்யவில்லையா? சொல்லுங்கள். நாங்கள் மற்றவர்களைப் போல் இல்லை சகோதரி. இந்த உலகில் நமது நோக்கம் வேறு. நாம் தான் மக்களுக்கு உதவ வேண்டும். நாங்கள் அப்பாவின் கனவை நனவாக்க வேண்டும். இன்று முதல் உலகத்துடனான உங்கள் எல்லா உறவுகளையும் முறித்துக் கொள்ளுங்கள். இனி அவனை சந்திக்காதே. உனக்கு புரிகிறதா? நன்று.